ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சுக்கு காபி எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 50 கிராம் சுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடாயில் கொத்தமல்லியும் மிளகும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் வறுபட்ட உடனே சுக்கு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வறுத்துட்டோம். சுக்கு மிக்சியில் அப்படியே போட்டோன்னா பிளேடு போயிடும். அதனால இதை தட்டி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, பண்ணிட்டோம். மற்றதையும் இதே மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக கிடைக்குங்க. இப்போ சுக்கு காபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 2 பேருக்கு வர மாதிரி பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் 180 ml தண்ணி கொதிச்ச உடனே 1 கிளாஸ் காஃபிக்கு 1 டீஸ்பூன் சுக்கு காஃபி தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப காட்டமும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நான் 2 கிளாஸ் சேர்த்ததுனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்ச உடனே லாஸ்டில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுக்கு காபி ரெடி. இது பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப காட்டாக இருக்காது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.